எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜெனரல் ஸ்டடீஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் நம்பர் 28க்கான காணொளி. ஹிஸ்ட்ரி டெஸ்ட் நம்பர் 28க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, சுத்தி இயக்கத்தை தொடங்கியவர்? சுத்தி இயக்கத்தை தொடங்கியவர் தயானந்த சரஸ்வதி. தென்னிந்தியாவில் தன்னாட்சி இயக்கம் யாரால் துவங்கப்பட்டது? தென்னிந்தியாவில் தன்னாட்சி இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது? அன்னி பெசன்ட். மூன்றாவது கேள்வி, இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதுவர் என சரோஜினியால் புகழாரம் சூட்டப்பெற்றவர் யார்? ஜின்னா. ஜின்னா. விலைமதிப்பற்ற சேவைகளால் இந்தியாவின் வைரமாக பாராட்டப்பட்டவர் யார்? விலைமதிப்பற்ற சேவைகளால் இந்தியாவின் வைரமாக பாராட்டப்பட்டவர் யார்? கோபாலகிருஷ்ண கோகலே. மகாத்மா காந்தியடிகளின் அரசியல் குரு கோபாலகிருஷ்ண கோகலே. 1941ஆம் ஆண்டு விருதுநகர் நகராட்சி தலைவராக காமராஜர் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அவர் இருந்த இடம்? வேலூர் சிறை. வேலூர் சிறை. ஆப்ஷன் ஏ. இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் பின்பற்றிய கொள்கை? இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் பின்பற்றிய கொள்கை பிரித்தாளும் கொள்கை. பிரித்தாளும் கொள்கை. நானா சாஹேப் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக மனவெறுப்பை வளர்த்து கொண்டது ஏன்? நானா சாஹேப் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக மனவெறுப்பை வளர்த்து கொண்டது ஏன்? ஓய்வூதியம் மறுக்கப்பட்டது. ஓய்வூதியம் மறுக்கப்பட்டது. பெண் சிசு கொலை வழக்கம் டேஸ் மத்தியில் அதிகமாக இருந்தன? பெண் சிசு கொலை வழக்கம் ராஜபுத்திரர்கள் மத்தியில் அதிகமாக இருந்தன. ஐன் இ அக்பரி என்ற நூலை எழுதியவர் யார்? ஐன் இ அக்பரி என்ற நூலை எழுதியவர் யார்? அபுல் பாசல். அபுல் பாசல். குப்தர் காலத்தில் கிழக்கு கடற்கரையில் உள்ள முக்கிய துறைமுகம் யாது? குப்தர் காலத்தில் கிழக்கு கடற்கரையில் உள்ள முக்கிய துறைமுகம் யாது? தாமிர லிப்தி. தாமிர லிப்தி. சுயமரியாதை இயக்கம் கீழ்கண்டவற்றுள் எதை பின்பற்றியது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. அதாவது மேல்தட்டு மக்களை எதிர்க்க வன்முறையான போராட்டங்கள், கோவில்கள் மற்றும் பிராமணர்கள் வசிக்கும் இடங்களை புறக்கணித்தல். தான் சுயமரியாதை இயக்கம் பின்பற்றியது. சமூக சீர்திருத்தம் சீர்திருத்தவாதிகள். பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. உடன்கட்டை முறை ஒழிப்பு ராஜாராம் மோகன் ராய். தலித் மக்களுக்கான ஆலய பிரவேசம் அம்பேத்கர். விதவை மறுமணச் சட்டம் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். தீண்டாமைக்கு எதிரான சுயமரியாதை இயக்கம் தந்தை பெரியார். தந்தை பெரியார். அடுத்து, நீதி கட்சியின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம்? நீதி கட்சியின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் கோயம்புத்தூர். அயோத்திதாசரால் தோற்றுவிக்கப்பட்டது எது? அயோத்திதாசரால் தோற்றுவிக்கப்பட்டது எது? அத்வைதானந்த சபா. அத்வைதானந்த சபா. வாஞ்சிநாதனை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. அதாவது 1, 2, 3 ஆகிய மூன்றும். அவர் அப்போதைய திருவிதாங்கூர் சமஸ்தானத்தைச் சேர்ந்தவர். அவர் புனலூரில்
வன பாதுகாப்பாளராக பணியாற்றினார். பாரத மாதா சங்கத்தின் உறுப்பினர். அடுத்து, சங்ககால மக்களின் மனமுறைகளை குறிப்பிடும் நூல் எது? சங்ககால மக்களின் மனமுறைகளை குறிப்பிடும் நூல் எது? அகநானூறு. அகநானூறு. மொஹஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்ட முத்திரைகள் எதனால் செய்யப்படவில்லை? மொஹஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்ட முத்திரைகள் எதனால் செய்யப்படவில்லை? சங்கால் செய்யப்படவில்லை. அலகாபாத்திலிருந்து இந்தியன் பிரஸ்ஸால் வெளிவந்த ஆங்கில மாத இதழான இந்துஸ்தான் ரிவிங்வின் ஆசிரியராக இருந்தவர் சச்சிதானந்த சின்ஹோ. சச்சிதானந்த சின்ஹோ. அலகாபாத்திலிருந்து இந்தியன் பிரஸ்ஸால் வெளிவந்த ஆங்கில மாத இதழான இந்துஸ்தான் ரிவ்யூ ஆசிரியராக இருந்தவர் சச்சிதானந்த சின்ஹோ. நிரந்தர நிலவரியை ஆதரித்தும் மற்றும் அரசினால் விதிக்கப்படும் அதிகப்படியான வரியை ஒவ்வொரு தனிநபரே கட்ட வேண்டுமென கூறியது யார்? நிரந்தர நிலவரியை ஆதரித்தும் மற்றும் அரசினால் விதிக்கப்படும் அதிகப்படியான வரியை ஒவ்வொரு தனிநபரே கட்ட வேண்டும் என கூறியது யார்? இதுக்கு சரியான விடை ராஜாராம் மோகன் ராய். அடுத்து 20வது கேள்வி, ஆப்ஷன் ஏ இதுக்கு சரியான விடை. அதாவது நீதி கட்சி பிராமணர் அல்லாதோருக்கான வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை வேண்டியது. சரி. பெரியாரின் வேண்டுதலான வகுப்புவாத பிரதிநிதித்துவம் காங்கிரஸால் நிராகரிக்கப்பட்ட காரணத்தால் பெரியார் காங்கிரஸிலிருந்து விலகினார். அடுத்து 21, சூஃபிசம் டேஸ் மதத்திலிருந்து தோன்றி வளர்ந்தது? இஸ்லாம். இஸ்லாம். விஜயநகர பேரரசுக்கு விஜயம் செய்த நிக்கோலோ காண்டி என்பவர் ஒரு விஜயநகர பேரரசுக்கு விஜயம் செய்த நிக்கோலோ காண்டி என்பவர் ஒரு இத்தாலிய பயணி. இத்தாலிய பயணி. 1863ஆம் ஆண்டு யாரால் பழைய கற்கால கருவிகள் முதலில் இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டது? 1863ஆம் ஆண்டு யாரால் பழைய கற்கால கருவிகள் முதலில் இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டது? ராபர்ட் புரூஸ். ராபர்ட் புரூஸ். சிந்துவெளி மக்களின் எழுத்து முறை. சிந்துவெளி மக்களின் எழுத்து முறை சித்திரை எழுத்து. சித்திரை எழுத்து. அதாவது நம்ம சேனலில் இப்போ ரீசெண்டாக தான் சிந்து சமவெளி நாகரிகம் பற்றிய பாடத்திட்டம் பார்த்திங்கன்னா 6வது புத்தகத்தில் பழைய பாடத்திட்டத்தில் உள்ள 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து உங்களுக்கு தொகுத்து வழங்கப்பட்டது. அந்த காணொலியை பார்த்துருந்தீங்கன்னா இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நீங்கள் ஈஸியாக பதில் எழுதலாம். சிந்து சமவெளி மக்களின் எழுத்து முறை சித்திரை எழுத்து. அடுத்து கீழ்கண்டவற்றை பொறுத்துக. பழங்குடியினர் மாநிலம். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. பஞ்சாராஸ் மத்திய பிரதேஷ், கோரஸ் பீகார், பதர் குஜராத், ரபரி ராஜஸ்தான். பஞ்சாராஸ் மத்திய பிரதேஷ், கோரஸ் பீகார், பதர் குஜராத், ரபரி ராஜஸ்தான். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ஹிஸ்ட்ரி டெஸ்ட் நம்பர் 28க்கான காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.